என்னோடே சாகணும் என்ற மகன் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. இப்போ எங்களுக்கு சடன் வந்து கோல் வந்தது, அம்மா உயிரோட இல்லை, இறந்துட்டாங்களா. அம்மா வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்களே, இப்போ கடைசியாக வந்து ஏதாச்சும் பேசினாங்களா? நீங்கள் எத்தனை பார்க்க தேவையில்லை, அவங்க வந்து சேலஞ்ச் செய்வாங்க. அந்த நம்பரை மட்டும் அவங்களுக்கு எடுத்து ஃபோனில் எடுத்து சொல்லுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சொன்னால் வந்து இது பிக் நைட்டில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு காணொளி, யாரும் எதிர்பார்க்கல. என்னோட சொன்னால் நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. கரோட்டம்மாவுக்கு நம்ம மந்த்லி வந்து ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்குற அப்போ சடன் வந்து அவங்கள்ட்ட ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை அப்படி சொல்லி சொன்னது மாதிரி, சரி நாங்கள் நேரில் போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனாலும் அங்கே போய் போனது பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இப்போ சடன் வந்த ஒரு ஃபோன் கால். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், என்ன நடக்கும் லைஃப்லேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நிச்சயிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. அதான் உண்மையான இது. ஏனெண்டா இவ்வளோ காலம் நாங்களும் நிறைய நாள் விட்டுருந்து நாங்கள், அதாவது ஒவ்வொரு மாதம் வந்து கிஷோத் போய் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறவன். ஆனால் நாங்கள் போய் டிரெக்டாக போய் பார்க்கல. நாங்கள் கணாரத்துக்கு முந்தி போய் பார்த்து நாங்கள் எப்போ பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு உழைப்பாளர் வீடியோவுக்கு போய்களை வந்து எதிர்த்தியாக பார்த்துனாங்க. ஸோ அப்போ வயசாகி முளைச்சி கொண்டு இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் உதவி வந்து கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் சடன் வந்து அம்மாவை கண்டு அதில் இந்த ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாதம் ஹெல்ப் போய் கொண்டு இருந்தது. அப்போ இப்போலாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லக்குள்ள வந்து அப்போ நேரடியாக போய் பார்ப்போம், இதை பார்த்து இதை ஒரு வீடியோ நிறைய நாள் தானே போட்டு அந்த வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முந்தின தான், அதாவது எத்தனை 2 நாள் இடைவெளி தான், 2 நாள் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போட்டு வந்தாங்க. இப்போ எங்களுக்கு சடன் வந்து கோல் வந்தது, அம்மா உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கு இது நம்ப இல்லாமல் இருந்தது. ஏன்னா நிறைய நாள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி தான் அந்த வீடியோ தான் முதல்ல வந்து ஃபேஸ்புக்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருந்தது. வந்து பப்ளிஷ் பண்ண உடனே வந்து இப்படி ஒரு செய்தி. ஸோ அதை நம்புகிறதோ இல்லையோன்னு சொல்லி உண்மையிலே எங்களுக்கு தெரியலை. அதான் இன்றைக்கி இப்போ டைம் கிட்டத்தட்ட 11:30 ஆகுது. நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உண்மையிலே வந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முதல்ல வீடியோ பார்த்து கொண்டு இருந்த எல்லோரும், அம்மாவை நேசித்த எல்லாருக்கும் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லணுமன்றதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து எடுக்கிறோம். உண்மையிலே என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் இனிதான் போய் பார்க்க போகிறோம். போய் பார்த்துட்டு நாங்கள் கோல் மூலம் அங்கே இருக்கிறவங்களோட பேசி எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இந்த நைட்டில் வந்து இந்த இதெல்லாம் காணொலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியும், வளமையாக வந்து நம்மளோட சேனலில் ஒருத்தங்களுக்கான உதவி பண்ணால் அவங்க அந்த உதவியை மிஸ்யூஸ் பண்ணாலும் நம்ம காணொலியாக காண்பிக்கிறது வழக்கம். அதே மாதிரி அந்த உதவியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நல்லா இருந்தாலும் அதையும் காண்பிக்கிறதுன்னு சொன்னால் உதவி பண்ணுறவங்களுக்கு தெரியணும் இவங்க என்ன ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு 3 நாளைக்கு முந்தி போட்ட வீடியோவில் அந்த கொமான்ஸை பார்த்தாலே தெரியும். நான் இப்போ தான் கொஞ்சத்துக்கு முந்தைய நான் இன்றைக்கு பின்னேறவும் அந்த வீடியோ தான் நான் பேஜுக்குள்ளே அப்லோட் பண்ண இவ்வளோ வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். நான் லாஸ்ட் 2வது வீடியோ ஆர்ஜி தமிழால் நம்ம போட்ட வீடியோவில் வந்து அண்ணா அந்த அம்மாவுக்கு அந்த அதில் கொமாண்ட் அடிச்சிருக்காங்களோ ஒரு 1 ஹவரில் கடிச்சிருக்காங்க. அண்ணா அந்த அம்மா இன்றைக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 1 ஹவரில் வந்து கொமாண்ட் அடிச்சிருக்காங்க. நான் தான் பார்க்குறேன், அண்ணா அந்த அம்மா வந்து இன்றைக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கக்குள்ள சொல்லியிருக்கா, நான் சம்டைம் இறந்துட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கோ, அந்த தம்பிமார் வருவானால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அதான் ஹார்ட் டச்சிங். என்ன சொல்ல வேண்டியது தெரியல. போவோம். ஓகே, என்னோட சொன்னால் வந்து உண்மையில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அம்மாவோட ஒரே ஒரு பையனை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தது. வந்து அந்த கொஞ்சம் மூளை சுகம் இல்லாமல் இருக்குது. அவர் வந்து உங்கள்கிட்ட தம்பியா?
அப்போ நீங்கள் மொத்தமாக எத்தனை சகோதரங்களோ அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை இருக்கீங்க? 6 பேர். 6 பேர். 6 பேரும். மூத்தவங்க? மூத்தவங்களும் மூத்தது யாரு? நீங்கள் மூத்தது. மூத்தது நான். நீங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 64 வயசு. 64 வயசு. அம்மாவுக்கு இப்போ 85 தட்டிட்டா? 85 ஆகிட்டு. இந்த போன 8ஆம் மாதம் 85 ஆனான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மூத்தவங்க. ரெண்டாவது பரவாயில்ல அவர் வீட்டில் போயிட்டார். மூணாவது நீங்கள். நாலாவது தம்பியாகவும் சேர்த்து. அவரால் இருந்துட்டாங்க. அஞ்சாவது உங்கள்ட்ட தங்கச்சி, அதுக்கடுத்து 6வது அவர். இல்லை, அஞ்சாவது இந்த மூலக்குழம்பு. 6வது தங்கச்சி. மொத்தம் 7 பிள்ளைங்க. ஓகே. அப்போ அம்மா வந்து உங்கள்ட்ட என்ன சொன்னாங்களே? இப்போ கடைசியாக வந்து ஏதாச்சும் பேசினாங்களா? அம்மா பேசினது என்னன்னு சொன்னால், இப்போ இதை பற்றி இங்கே கொடுக்குற அவைக்கு உதவி செய்கிற ஆக்களை பற்றி கேட்கவே. அவைக்கு என்னென்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒருத்தரும் பார்க்க தேவையில்லை. அவங்க வந்து சேலஞ்ச் செய்வாங்க. இந்த நம்பரை மட்டும் அவங்களுக்கு எடுத்து ஃபோனில் எடுத்து சொல்லுவாங்க. யார்கிட்ட சொன்னாங்க கடைசியாக? அப்படி என்கிட்ட சொன்னவங்க அதை நம்பர் தெரியாமல் இருந்து தான். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட அவரோட தங்கச்சிட்ட வீட்டில் இருந்து ஒரு ஆள் சொன்னது என்னென்னா, அந்த நம்பர் நான் தான் எழுதி கொடுத்தா கொண்டு வந்து ஒரு சின்ன புத்தகத்தில் ஒரு சின்ன புக்கில் இருக்கேன். இப்போ அவைகளை கூப்பிட்டு வச்சு தான் அந்த புக்கை பார்த்து அந்த வல்லியத்துக்குள்ளே அந்த புக்கில் இந்த நம்பர் எடுத்து தான். நீங்கள் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணது? ஃபோன் பண்ணாங்கிற மச்சான் தான் ஃபோன் பண்ணேன், நான் எடுத்து கொடுத்தேன். இப்போ என்ன நடந்தது? ஏன்னா முந்தின நாள் நாங்கள் பார்க்கும்போது நல்லா இருந்தோம். அதாவது ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ஓகே நேரில் வந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். பார்க்கும்போது பேசும்போது ஹெல்த்து நல்லா இருந்து பேசினாங்க. திடீரெண்டு என்ன நடந்தது? திடீரெண்டு அப்படி இழுக்க தொடங்கி அவங்க வீசிங் இருக்குது. வீசிங்கி சாலில் இருக்கு. ஆமாம். அப்போ இழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் போயிடுது. அப்போ நான் கம்பீர மனுஷன் நின்றார். அப்போ கூட ஓடி வந்துச்சுன்னா என்னால் தனியை பார்க்கல, அதெல்லாம் பாங்க. அங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாக அந்த கோல் இருந்து சும்மா இங்கேருந்து ஆள் போயிருக்காவோ குழால் இதில் முடியாது. அப்புறம் வந்து ஒரு தரம் வந்து கழுவி போட்டு ஆளை க்ளீன் பண்ணி வச்சுருந்து அந்த குளிக்க போட்டு அடிக்கிற பம்பு இருக்கேன், அதில் போட்டு அடிக்க பம்பு அடிச்சு 2 குளிச்சான் போகணும். இப்போ எங்களுக்கு தெரியாமலும் பம்பு ஆவிச்சிக்கா கூடுதலாக புறம் அடுத்து இறங்கிட்டு ஓட்டோ ஓடி போகணும். ஓட்டு நான் போயிட்டேன், திரும்ப கூப்பிட்றாங்கன்னா நான் திரும்ப போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப கழுவி வச்சு போட்டு ஆளை ஓட்டோவுக்கு கூட 3வது. ஆனால் இதுக்கு மேலே வச்சோம்னா பிரச்சனை. அப்படியே கழுவுனதும் அப்படி ஓட்டோவில் தூக்கி வச்சான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கேயும் அடுத்த நாள் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணேன். ஆனால் அடுத்த நாள் 2 மணிக்கு தானே அவங்க கடுமை உரைத்து ஹாஸ்பிட்டல் போய் சாப்பிட்டோம். ஏதாச்சும் சாப்பிட்டோம் காலையில் போய் சாகிறதுக்கு. நான் வந்து நேற்று 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு போய் இடியப்பம் சாவலாம் மாய கொடுக்க எடுத்து சாப்பிட்டுருக்கேன். ஒரு இடியப்பம் சாப்பிட்டேன். சாப்பிடக்குள்ளையும் வந்து கொஞ்சம் குறைவு இருந்தாப்புல போகும். அப்படி இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தேகம். நான் பெஞ்சு வந்து கேட்டாலுன்னா மற்றவளை ஏற்றுவாங்க விலைக்கு. அப்படி தான் இருக்க நிலைமைண்டு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு 11:45 நியூஸ் வருது. நான் தம்பி அண்ணன் மனுஷன் அவர் என்னாவோ மாமியும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவ்வளோ வந்து மதியம் 12. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனேன். போய் கிளியர் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வரவும் தான் இப்போ லேட்டாக. இப்போ ஒரு முந்தின நாள் நாங்கள் பார்க்கும்போது நல்லா இருந்தாங்க. அப்போ நேற்று இன்றைக்கு இந்த 2 நாளுக்குள்ளே தான் நடந்தது. இப்போ அந்த முன்னுக்கு வந்து நேற்று 6 மணிக்கெல்லாம் நான் வந்து அம்மாட்ட வீட்டில் இடிச்சு கொடுத்து அவங்க செப்பி நான் செப்பி மனுஷி வாழைப்பழம் கொடுத்து நான் மணி சாப்பிட்டு வந்து நானும் சாப்பிட்டு போனேன். முடிய கேள்வி போட்டேன் ஆச்சு அம்மா. அது இல்லை கொடுங்குது வர இப்போ 11 மணி 12 சம்பவம். ஆனால் எனக்கு நேற்று எது வீட்டிலே போயிடுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த அளவுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்டா 2-3 நேரம் டொய்லெட் பாத்ரூம் போனோடனே நான் ஜோதிச்சேன். என்னடா உடம்பெல்லாம் பிடிச்சி பார்த்து போட்டு அவள் சோர்ந்து போயிடலாம் இல்லை அப்படின்னு தூக்கி தான் ஏற்றிட்டு கொண்டு வரும். அப்போ அவ்வளோ அந்த நிலைமையிலேருந்து உங்கள்கிட்ட அந்த கொஞ்சம் அப்நார்மல் தம்பியை வந்து அவங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவுக்கு சடன் இப்படி ஆனதா இனி அவரோட நிலைமை? உங்கள்ட்ட தம்பியை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ தங்கச்சி வந்து அவள் நிற்க மாட்டாள். நான் பார்க்கணும்.
இனி அவரை கை விட்டாமல் அந்த மாதிரி இப்படி எனக்கு எது என்ன ஆகும் அவட என்னன்னு சொன்னால் கடைசியாக வருத்தம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தன்றதுக்கு அதுக்கு முதல் அம்மாவை கூப்பிட்டு அங்கே வச்சேன் என் வீட்டை உங்களோட விட்டேன் எந்த வீட்டை வச்சு நீ விடாமல் போகாத. நானும் இப்போ அடிக்கடி இங்கே வரமாட்டேன் தானே, நானும் வந்து ஆற்றுக்கு போகிறாங்க தொழிலுக்கு போகிறேன். நீங்கள் நான் 8-9 மணிக்கு தான் வருவோம். எல்லாரும் ஆற்றுக்கு தான் போகிறது. அப்போ எனக்குன்னு 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அதுகளை விட்டு போட்டு நான் இங்கே வந்து படிக்க இல்லை. அப்போ நீ வாண்டி சொல்லி நான் வீட்டாங்க கூப்பிட்டு வச்சுருந்தேன் ஒரு 3-4 நாள். அப்போ உதறி இறங்கி விட்டு நான் மிஞ்சாம போகிறேன். அவட உண்மையில் நாங்கள் வரும்போதெல்லாம் அடிக்கடி கூட பேசுறது உங்களோட தம்பியை பற்றி தான் பேசுவோம். எனக்கு என்ன நடந்தாலும் நான் யார் பார்த்துக்கொள்றது, அங்கே போகிறேன் 5 வாரம் ஆற்றுக்கு போகிறேன் இங்கே சொல்லு தம்பி. அவனை கட்டுப்படுத்தியது இல்லை. அதாவது என்னென்னு சொன்னால் நீ இங்கே போகாத என்று சொன்னாலும் நம்மளை முறைச்சி பார்த்து நம்மளுக்கு ஓங்குற அளவுக்கு தான். அது நடந்து ஒரு வாட்டி என்ன சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் வந்தப்போ வந்து சொன்னாங்க நீங்கள் நின்றீங்களா ஓகே ரைட்டுன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் அந்த சில நேரங்களில் வந்து அவர் அறியாமல் கூட அப்செட் வந்துடுவார். அப்போ அந்த டைமில் வந்து அப்போ ஒரு நாள் சொன்னாங்க சொல்லு கேட்குறாங்களா தம்பி ஆற்று பக்கம் போனால் அந்த பக்கம் முதல்ல இருக்குது என்னன்றதை கொஞ்சம் கேளுங்க தம்பின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டோமே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து அவர் எங்களில் கோபமாகி டக்குண்டு வேகமாக வந்து ஒரு கம்பன் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இப்போ கிட்டத்தில் அதுக்கு முதல்ல வாங்கி ஓடிச்சு போக்குள்ள கிழிச்சது. இந்த 22 நாள் வச்சு ஒரு வாட்டு இப்போ 2வது அண்ணன் அது நான் இப்பயும் போகல ஆற்றுக்கு. அது காயமாக இல்லை முதல்ல பிடிச்சது முதல்ல பிடிச்சது போடக்குள்ள பால் கிழிச்சு ஆயுதத்தில் எழுதியாங்க பிறஞ்சும் கட்டிடலான் திறந்து வச்சாப்பெல்லாம் மருந்து கட்டணும் எந்த நாள் ஊசி போடணும் கிருமிட்டு. எல்லா பக்கங்களாலும் மீள கஷ்டங்கள் தான் வந்து அந்த லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்க வரதான்னு சொல்லி யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்க வரேன்னு சொல்லி அவன் பேரை சொல்லுவாங்க நல்லா. என்ன ஒரு பேர் தெரியாது, என்ன பேர் சொல்லுறோம் செல்வராணி அம்மா சொல்கிறோம். செல்வராணி ஓகே ஓகே அதாவது வந்து வருவாங்க சாரத்துகளில் வருவோம். அதாவது செல்வராணி அம்மான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அம்மா வந்து வெளியில் வீடியோவில் காண்பிச்சோமோ அப்போ அம்மாவுக்கான உதவிகளை நான் பொறுப்படுத்தி செய்கிறேன் தம்பி அப்படி சொல்லி மாதமான உதவியை பண்ணுறது வந்து அவங்க தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நாடு வந்து பார்க்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட ஃபோன் கால் பேசுகிறவங்க அதனால தான் அதெல்லாம் கடைசி வரைக்கும் அப்படி சொல்லி இருந்திருக்காங்க. ஃபோன் பேசுங்க. கடைசியாக வேறு ஏதாச்சும் கிட்டே இருந்து பேசினவங்களை என்ன சொன்னாங்களோ என்கிட்ட நேற்று அம்மா சொன்னது நம்ம வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகக்குள்ள கடைசியாக வந்து ப்ரெஷர் போட்டு கட்டக்குள்ள சொன்னால் என்னன்னு சொன்னால் நான் இன்றைக்கு போயிடுவேன். அவங்க தெரிஞ்சுட்டாங்க என்னென்னு சரி அவன் சொன்னாலும் நான் இன்றைக்கு போயிடுவேன். ஏன்னாண்டா அவட வல்லுவம் இருந்தது அது என்னகிட்ட தந்தது. என்னது வல்லுவம் இந்த காஜி குளிச சாமான் வைக்கிற வல்லுவம். அப்போ நான் சொன்னேன் நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ளே வச்சுக்கலா இப்போ ஒன்றும் இடத்துல வச்சு கொண்டு போகக்குள்ள வல்லுவத்தை பார்க்க மாட்டாங்க. அது 6 மணி எடுத்துட்டு போகும். அவள் சொல்லி தந்த அவையை கொண்டு போனி மிச்சம் வச்ச மாரி இந்த ஐக்குள்ள ஆகிக்கும் நீ போய்வார் நான் இன்றைக்கு நான் போயிடுவேன் என்று சொன்னது போல் நான் காலையில் நான் 6 மணிக்கு போனேன் பார்க்க. 6 மணிக்கு போகக்குள்ள அவட நிலம் அப்படி கண் மூடினவன் துறக்கல இழுவையில் அண்டி ஆக்சிஜன் கொடுத்துருந்தோம். அப்போ எனக்கு சந்தேகமாக போயிடுது. ஏன்னா சும்மா ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு மருந்து இருந்து ஒன்றும் அதுக்கு போட்டோம் இல்லை. அப்போ இங்கே வந்து அவங்களோட 2வது அண்ணன் மணி சொல்கிறாவோ கொஞ்சம் சரியாக வந்து ஒரு ஆளை கொண்டு வந்தா காலையிலேயும் அந்த உடுப்பு மாற்றுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். அவளால் தனியாக செய்யலை. அந்த திரையை வளைஞ்சி போட்டு அவங்க சொன்னால் டாக்டரை வாரது கிடையாது கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு 2வது மனுஷன் கூப்பிட்டு விட்டு அதை க்ளீன் பண்ண வச்சு போட்டு நான் வந்து வெறும் 11:30க்குள்ளே அவள் இந்த செய்தி எழுதி போட்டு நான் அங்கால சக்கரை எடுத்துகிட்டு போக இங்கே ஹீட்டு கட்டிட்டு உள்ள வந்து இந்த ஃபோனை கதை எழுதிவிட்டேன். அங்கே வந்தால் அவள் குளர்றா அவங்க இருந்தால் அவள் போயிட்டாங்க. அவக்குள்ள தான் நடந்தது. மேலே என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. அதாவது யாருக்கு எப்போ போய் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மையிலாக என்னோட சொன்னது போல் சரியாக போய் நாம் போயிடுன்றது போல் அந்த அவள் சொன்னது மாதிரி நடந்து போய் இந்த இடம் தான் நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ எடுத்தேன். அம்மாவோட வீடு வந்து இதுதான். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன எழுதினா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஒன்றும் தெரியாது. யாரும் வந்து இதில் கழிச்சு கொண்டு ஏதோ நாங்களும் இப்படி தான்
என்ன கதைக்கிறேன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து லாஸ்ட்டில் வீடியோ எடுக்க வரும் சொல்லி எங்களுக்கு சாக்கிங்க தானே ஒரு 3 நாள் முந்தி தான் அவள் அண்ணா கூட நடந்த டீயில் முழுது அதுவும் ஃபன்னாக தானே அந்த வீடியோ நாங்கள் எடுத்திருந்தோம். நாங்கள் அந்த வீடியோ கிளிப் பார்க்காதவங்க நாங்கள் அதை ஆட் பண்ண நீங்கள் அதை பாருங்கள். பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா தள்ளி தள்ளி நீ இருந்தா சொல்லிக்கொள்ள ஆசை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. சன்சிங்கர் போமா சன்சிங்கர் போமா வெளிக்கு ரவுசர் ட்ரவுசர் நாங்க எடுத்து தரோம். ஒழுங்கா நீட்டா முடி வெட்டி ஒழுங்கா பாட்டை பாடமாக்கணுமே நீங்க. பக்கத்தில் பக்கத்தில் நீ இல்லையாண்டா போடா. கொஞ்சம் அப்செட் ஆனவரால் ஆனால் வந்து இந்த அளவுக்கு பாட்டை பாடமாக்கி படிக்கிறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு, எஸ்பிர பாட்டு. மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழல் கூடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பமே. எங்க அந்த பாட்டை நான் கேட்டு நீங்க இந்தியா செத்து போயிட்டாங்க. சரி நீங்க எங்க எதுல கேட்குறீங்க? சாமத்தி கலந்து வீட்டு வழியை போறணும் அங்கே கேட்குறீங்க. அங்கே பாட்டு ஸ்பீக்கர் போடுவாங்க, தண்ணி வாக்கக்கூடாது, கேட்டு படிக்கணும். அதை கேட்டு கேட்டு பாடமாக்கி எடுத்து தொண்டையில் நான் வருத்தம் அந்த பாட்டு எடுக்கும். ஒரு தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவும் பொன்னி நதியின் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கி வரைக்க தங்கர தமிழ் கண்ணியவள் அருகே விழுந்தால் துடைக்கும் இனி ஒரு இவளில்லை இளமையின் ரகசியம் தொட தொடவா எடுத்தோ என்ன எழுந்தவன் ரத்த வெள்ளத்தில மூழ்வது விதியம்மா. அப்ப எஸ்பியை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு நீங்க விடாம இருந்திருக்கீங்க. வெளிநாட்டுக்கு கூப்பிடுறேன். எந்த நாட்டுக்கு கூப்பிடுங்க வளர்ச்சது? மலேசியா 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 கூப்பிட்டா நீலவான ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு 100. ஸோ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் நாளைக்கு மீச்ச சடங்கு வேலையில் பார்ப்போம்.